உங்கள் மனசு என்ன நினைக்குது யோசிங்க, சிந்திங்க, சிந்திக்கிறதை எழுதுங்க. ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால் செயல்பட ஆரம்பிப்பான். செயல்படுவன் மட்டுமே மனிதனாக இருக்க முடியும். இது சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வந்து ஒரு கல்வி திட்டத்தை வச்சு உங்களுக்கு கல்வி அறிவு புகுத்துட்ருக்காங்கன்னா அதெல்லாம் பொது அறிவு, சப்ஜெக்ட் நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ், உங்களுக்கு வந்து ஒரு அறிவை, கல்வி அறிவை வந்து பொது அறிவு அதை ஓட்டிகிட்ருக்காங்க. அதை தாண்டி அந்த கல்வி அறிவை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழணுன்னா, ஒரு வேலைக்கு போகிறதுக்காக இல்லை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழணுன்னா உங்களுக்குள்ள ஒரு சுய அறிவு இருக்கணும். அந்த சுய அறிவை நீங்கள் மேம்படுத்திக்கணும். ஒரு கற்பனா சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? இப்படி ஒரு பேனாவை எடுத்து நீங்கள் லெட்டர் முன்னாடி வச்சிங்கன்னா தான் யோசிப்பீங்க என்ன பண்ணலான்ட்டு. நான் இன்றைக்கு இந்த உலக அஞ்சல் தினத்திலே இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியிலே ஒருவர் வந்து பேசினார், ஒரு கடிதம் கொடுத்தார், நான் வாங்கி